ஷேய் பார்வதி அம்மா பாரத் மாதா கணக்கு அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் வானரப்படை இராணுவ வீரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக செய்தியாக கொடுத்துட்டார். அவங்களுக்கு சந்தோஷமாக செய்தியாக கொடுத்துட்டார். எல்லா கணக்கும் ஒண்டிச்சு ஒழிக்க வேண்டிய கணக்கு ஒழிக்க வேண்டியது ஒழிச்சு ஒட்டு மொத்தமாக சேட்டை பண்ணுறவனை அள்ளி உள்ளே போடுற கணக்கில் கடவுள் கொடுத்துட்டார். அவனுங்களுக்கு ஆசீர்வாதம், ஆணுக்கு பெண்ணுக்கும் வானர படைகளுக்கு கொடுத்துட்டார். இராணுவ வீரர்களுக்கு முக்கால் சத்தியம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்துலேருந்து கைலங்கிரியிலேருந்து ஐயா போடுதார், கடவுள் போடுதாருப்பா. நல்லா புரிஞ்சிக்கோ. அரசியல்வாதியில் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி பொழுது கணக்கு போட்டார். அள்ளிரு எவன் அரசியல்வாதி இருந்தாலும் சரி, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, அவர் அந்த நேரத்தில் வான முழக்கம் வான ஏந்திரம் அடித்து உத்தரவு கேட்ப வானர படைகள் எந்த செயலறையில் போடணும்னு. அப்போ அந்த கணக்கு வரையில் வானர படைகள் கணக்கு உனக்கு கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். அள்ளி கொண்டு போய் தட்டிடு. சரியா? ஏழை எளிய மக்களை காப்பாற்றிக்கோ. உனக்கு அந்த கணக்கு கொடுத்துட்டார். ஏழை எளிய மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணதுக்கு போகணும். ஏந்திரம் லாரி பூரா சேசிபி வண்டி எல்லாம் வண்டி தோண்டுதானா, வண்டி லாரி ஈரி அது எல்லாமே அட்டாச் பண்ணிடு. அட்டாச் பண்ணி அங்கங்கே ரோட்டில் எரிச்சிரு. சரியா? பூமியை பாழாக்கிட்டான். ஒரு பேப்பரை விட்டு பாழாக்கி வானரப்படை இராணுவ முப்படை வீரர்கள் பூரா பாவம். கல்யாணம் அவன் முடித்து வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் கடவுள் குடும்பம், சிவன் குடும்பம், என் குடும்பம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வானரப்படைகளும் அப்படித்தான் இருக்குது. அந்த மாதிரி 7 ஜென்மமாக அரசியல்வாதி, மன்னராட்சி, ராஜராஜோ எல்லா பிரிட்டிஷ்காரன் எல்லா பேரும் பாழாக்கிட்டான். இந்த செம்மத்தில் வானரப்படைகளுக்கு கூடிய சீக்கிரம் அந்த லைனை பண்ணுவார், ஒதுக்கி கொடுப்பார். அடக்கணும். சிட்டி கிராமத்தில் எத்தனை உனக்கு இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு கணக்கில் நியமிப்பார். எல்லாமே அடக்கிருங்கப்பா. அடக்கி அடி குடுக்கலும்ப ஒடிச்சு விட்டு. அப்போ அவன் வாழுறதுக்கு என்ன வேணும், உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும், அப்போ அதைத்தான் பார்ப்பான். விவசாயம், அந்த விவசாய தன்மையில் உள்ளே விடுவார். அதுவும் விவசாயத்தில் காடு போட்டு காடு எல்லாமே எல்லாம் எழுதி வாங்கி தான் உள்ளே விடணும். எங்கெங்கே விவசாயம் அதே மாதிரி விளைஞ்சா சாப்பிட்டுக்கோ. விளைவு கூடுதலாக இருக்கா காயின்ஸை கொடுத்து அது வானரப்பட இராணுவ வீரர்கள் தான், அவங்க தான் நிர்வாகம் பார்க்கணும். விவசாயத்தில் நிர்வாகம் இராணுவ வானரப்படைக்கு கொடுத்துட்டார். மற்ற 2ஆம் நம்பர் திரிக்கிறவன், ஓடுறவன், ஆடுறவன், போகிறவனா எல்லாம் செக் பண்ணி லைனை பூரா உள்ளே தூக்கி போட்டிருப்பா. செயலர் அந்த டைம் கொடுப்பார். கடவுள் இன்றைக்கி போட்டார்ப்பா. இன்றைக்கி நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார், நீதிமான் கணக்கு போட்டார், நீதி அரசர் கணக்கு இட்டார், ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். அது மாதிரி நீதிபதியை பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கணக்கும் ஒண்டிச்சு கணக்கு கேட்டு வாங்கிக்கோப்பா. எல்லா ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் கணக்கை ஒண்டிச்சு வாங்கிக்கோ. வழக்கறிஞர் தப்பு இருந்தால் உள்ளே தூக்கி போட்டு பார்க்காத, யாருன்னே பார்க்கக்கூடாது. சரியா? அது ஜட்ஜியால் அவங்களால முடியாது. இங்கே கீழே அடக்குதான்ல, கீழே வந்து நெரிப்பான். இப்போ கைலாசத்தில் நெரிக்கான், என்ன பாடுபடுத்து தான். அப்போ அது உட்காந்து அந்த பார்க்கார்ல தப்பு செய்கிறான், நான் உட்காந்துருக்கேன் கண்ணு தெரியலையா அப்படிங்கிற கணக்கு பார்க்கார். மானிடப்பே ஏன்டா இந்த மாதிரி மோசத்தில் வார, அப்போ மோசம் பண்ணால் எல்லா இடத்துலையும் மானிடப்பேரையும் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஏழை எளிய மக்களை விவசாயத்துக்கு தனக்கு தன் கணக்கு குறிப்பு போடையில் 13வது கோட்டீஸ்வர் ஜோதிர்லிங்கம் நோட்டீஸ் அந்த சீல் குத்தி அதுதான் கணக்கு கொடுக்கணும். வானரப்படைக்கு போட்டார்ப்பா. முக்கால் சத்தியம்.